ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. நம்ம ரேவதி ஆஸ்திரேலியா கிளம்பிட்டாங்க. ஆஸ்திரேலியா கிளம்புறப்ப நிறைய தடங்கள் வருது ரேவதிக்கு. ஆனா அதை கூட பொருட்படுத்தாம எப்படியாவது ஆஸ்திரேலியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசே இல்லாம தான் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஏர்போர்ட்டுக்கு போற வழியில கார்த்திக்கு ரேவதி கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தை கொடுக்குறாங்க. அப்போ கார்த்திக் வந்து பார்த்து கேட்குறாங்க, என்னங்க இது மோதிரம் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ரேவதி சொல்றாங்க, இது உங்களுக்கு போட்டியாலாம் நான் போடல, எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் உங்க கையில நான் மோதிரம் போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரேவதி கார்த்திகிட்ட சொல்றாங்க, நான் ஆஸ்திரேலியா போனோன்னு என்னைய மறந்துட மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, நான் எங்க உங்களை மறக்க போறேன், நீங்க என்னைய மறக்காம இருந்தாலே போதும் அப்படின்ட்டு கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க. வாங்க டைம் ஆயிடுச்சு, ஏர்போர்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ரேவதிக்கு கார்த்தியை விட்டு பிரிய மனசே வரல. அங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, இது மாதிரி ஃபிளைட் கிளம்ப போகுது, சீக்கிரம் எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, நீ வந்து பத்திரமா போயிட்டு வா, அங்க நீ தெரியாத ஊருக்கு போற, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு, அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பர்சன்ஸ் கூட எல்லாம் நீ பார்த்து பழகு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அங்க என்னோட ஆளுங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, என்ன உன்னோட ஆளுங்க ஆஸ்திரேலியால இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட ரேவதி கேக்குறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, இல்ல இல்ல அங்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்கல்ல, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ரேவதிக்கு ரொம்பவே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ரேவதி போக போறது கிடையாது, சும்மா சீனை போட்டுட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஸ்திரேலியா போயிட்டாங்கன்னா இங்க ஒரு கதையுமே இருக்காது. இந்த சைடு வந்து நம்ம சந்திரகலா சிவனாண்டிக்கு கால் பண்ணி சொல்றாங்க, ஏங்க நம்ம வந்து தோத்து போயிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்ல, ஆனா இப்ப நம்மளுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு, ரேவதி வந்து ஆஸ்திரேலியா கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கிட்ட சந்திரகலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சந்திரகலா சொல்ற, கிளம்பிட்டாளா? நான் கூட எங்க மகேஷ் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு கார்த்திக் கூட வாழ்ந்துருவாளோன்னு நினைச்சேன், நல்ல வேலை அவ கிளம்பி போறது ஒரு வகையில நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்து சந்திரகலா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு சந்திரகலா சொல்றாங்க, இதை வச்சுதாங்க அந்த டிரைவர் இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரகலா, நீ பாட்டுக்கு ஏதாவது ஒரு பிளான போடுறேன்னு சொல்லிட்டு எதுலயும் மாட்டிக்காத, ஃபர்ஸ்ட் ரேவதி வந்து அங்க ஆஸ்திரேலியால போய் இறங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம வேற பிளான் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்து சந்திரகலா கிட்ட சொல்லிடுறாங்க. எப்படிதான் இருந்தாலும் அவ கிளம்பிட்டால, இனிமேட்டு அவ இங்க வரவே மாட்டா, அப்புறம் இருக்கு இந்த டிரைவருக்கு, நான் அவனை இந்த ஊரை விட்டே ஓட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ரேவதிக்கு கார்த்தியை விட்டு பிரிய மனசே இல்ல. கார்த்திகிட்ட ரேவதி கேக்குறாங்க, நான் எடுத்த முடிவு கரெக்ட் தானா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, நீ வந்து இங்க இருக்க பிடிக்கலன்னு தானே நீ ஆஸ்திரேலியா போற, அங்கேயாவது நீ சந்தோஷமா இரு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க. ரேவதி மனசுல நினைக்கிறாங்க, இப்பயாவது ஒரு வார்த்தை நீ ஆஸ்திரேலியா போவாத ரேவதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு ராஜா, நான் அங்க போகவே மாட்டேன், நான் உன் கூடயே திரும்பி வந்துடுறேன், எனக்கு அங்க போகணுன்ற எண்ணமே இப்ப சுத்தமா இல்ல, உன் கூட சேர்ந்து வாழணும் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ ஏன் ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரேவதி வந்து மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அழுதுகிட்டே அங்க உள்ளக்க போகும்போது ரேவதி வந்து தடுக்கி விழுந்ததுல கை வந்து கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆன மாதிரி ஆயிடுச்சு, அதனால அங்க இருக்கிறவங்களாம் உள்ள அலோட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரேவதியை சொல்லிடுறாங்க. அப்ப ரேவதி ஆஸ்திரேலியா போல கார்த்திகோட தான் திரும்பி வந்துருவாங்க. ஏன்னா அவங்க போனாங்கன்னா சுத்தமா கதையே இருக்காது. நம்ம கார்த்திகோட இனிமேட்டு ரேவதி சேர்ந்து வாழதான் போறாங்க. இனிமேட்டு அந்த ஆஸ்திரேலியா சீனும் முடிஞ்சு போச்சுப்பா. சந்திரகலாக்கு அகைன் பல்பு தான். அவங்க என்னமோ நினைச்சிட்டு இருந்தாங்க ரேவதி ஆஸ்திரேலியா போயிடுவா, இதை வச்சு இங்க பெரிய பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில எல்லாத்துக்கும் மொத்தமா ஆப்போசிட்டாரு இந்த டைரக்டர். நம்மளும் இனிமேட்டு என்னெல்லாம் நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.